வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடவுளுக்காக உழைக்கணும், கடவுள் சிலைகளை, கடவுள் விக்கிரகங்களை, அந்த திருடுறத அதை ஒழிக்கணும் அப்படின்னு உறுதிமொழி எடுத்தவர் ஐஜி பொன்மாணிக்கவேல், முன்னாள் ஐஜி. இப்போது அவர் மீதே சிலை கடத்தல் சிறப்பு பிரிவுல அவர் மீதே வழக்கு பதியப்பட்டு விசாரணை போயிட்டு இருக்கிறதையும் பார்க்கிறோம். எந்த ஒன்றிய அரசாங்கம் ஐஜி பொன்மாணிக்கவேலுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சோ அதே ஒன்றிய அரசினுடைய சிபிஐ விசாரணை வளையத்துல இன்றைக்கு அவர் இருக்கிறாரு. எந்நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற விவகாரமும் போயிட்டு இருக்கிறதையும் பார்க்கிறோம். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க சூழல்லையும் அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அது விசாரணையில இருக்கு. அப்போ இந்த வழக்கை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஐஜி பொன்மாணிக்கவேல் நிஜமாகவே சிலை கடத்தல தடுக்க வந்தவரா, அல்லது அதிலிருந்து பல நபர்களை விடுவிப்பதற்காக அவர் செயல்பட்டாரா? நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, இந்த கேஸோட ஹிஸ்டரியை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். இது ரொம்ப சீரியஸ் ஆனது எப்போ, பொன்மாணிக்கவேல் எப்போ உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு, அவர் என்னென்னலாம் அடுத்தடுத்த ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணாரு, கடைசியில் இந்த வழக்கு எங்க நிக்குது. சிபிஐ இன்னைக்கு அவரை என்கொயரி பண்ணணும், அவர் மேல முகாந்திரம் இருக்கு அப்படின்னு கோர்ட்லயே சொல்லிட்டாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல என்னெல்லாம் இன்வெஸ்டிகேட்டே பண்ணக்கூடாது, என்னை பத்தி தரக்குறைவான வார்த்தைகள்லாம் கூட இதுல ஆட் பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நேரடியாவே சிபிஐ இவர் மேல முகாந்திரம் இருக்கு, நாங்க எடுத்து ஒரு விசாரிக்கணும், கைது பண்ணாதான் நாங்க சில விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுங்கிறதே கோர்ட்லயே சொல்லிட்டாங்க சிபிஐ லாயர்ஸ். ஸோ இதுல எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த முக்கியமான 3 ஆட்கள் கைது செய்யப்படுறாங்க. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஜெர்மன்ல இருந்து கைது செய்யப்பட்ட சுபாஷ் அப்படிங்கிற ஒருத்தர், அதாவது ஃபுல் பேர் என்ன, சுபாஷ் கபூர்னு சொல்லுவாங்க அவரை. 2வது நம்ம சென்னையில ஆழ்வார்பேட்டையில கைதான தீனதயாளன். இது இல்லாம திருவனந்தபுரத்தை சார்ந்த ஒருத்தவர், அவர் தான் 3வது கைது செய்யப்படுறார். அவர் பேர் பாத்தீங்கன்னா சஞ்சீவி அசோகன். இப்ப இந்த சஞ்சீவி அசோகன் இது மாதிரி கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய குழுவே இருக்கு. இவங்க இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிலைகளை திருடி எடுத்து கொண்டு வந்து தீனதயாளனுடைய ஆர்ட் கேலரி ஒண்ணு, அது சவுத் இந்தியாவில ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்ட் கேலரி, சென்னையில தான் செயல்பட்டுச்சு. அந்த ஆர்ட் கேலரியை கொண்டு இந்த சிலைகளை அங்க அசம்பிள் பண்ணுவாங்க, அது சில இடத்துல டிஸ்பிளேல வைப்பாங்க. அங்க இருந்து நீங்க ஜெர்மன், ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா வரைக்கும் கைமாற்றி விற்கப்பட்டிருக்கு. அப்படி சர்வதேசத்துல இருந்து செயல்பட்டவர் தான் அந்த சுபாஷ் அப்படிங்கிறவர். இந்த 3 பேர்த்தோட லிங்க் ஒன்னொன்னா மாற்றுது. இது ஒவ்வொருத்தரா கைது செய்யப்படுறாங்க. இப்படி இவங்க எல்லாம் கைது செய்யப்படுறதுக்கு அடிப்படை காரணங்கள் ஒரு பெரிய போலீஸ் டீம் தான். நீங்க முதல்ல சிபிசிஐடி தான் இது மாதிரியான வழக்குகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஐடியல் விங் செப்பரேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி இருந்த முக்கியமான ஐபிஎஸ் அதிகாரிகளை, திருபதி சாரா இருக்கலாம், இல்ல நீங்க திலகவதி மேடமா இருக்கலாம். இப்ப அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா பொன்மாணிக்கவேல் உள்ள வர்றாரு. இப்ப இவங்க எல்லாருமே இந்த வழக்குல ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணி நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. குறிப்பா ஜெர்மன்ல இருந்து செயல்பட்டு இருந்த இந்த சுபாஷ் கபூர் அப்படிங்கிறவர் ரெட் நோட்டீஸ் கொடுத்து அங்கிருந்து தூக்கிட்டு வர்றாங்க. இது 2012லயே நடக்குது. இப்ப இத ரெட் நோட்டீஸ் எல்லாம் அலர்ட் பண்ணி இந்த வழக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணது அப்போ பாத்தீங்கன்னா திலகவதி மேடம் இருந்தாங்க. அப்ப அவங்க கூட இருந்தவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல இருந்தவர், பிற்பாடு டிஎஸ்பி ரேங்க் ஆனவர் காதர் பாஷா. இந்த வழக்குல பொன்மாணிக்கவேலால் குற்றம் சுமத்தப்பட்டவர். காதர் பாஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, பொன்மாணிக்கவேல் இதுக்கு தொடர்பு அப்படிங்கிறாரு. அவர் என்ன ஏதோ விஷயத்துல மாட்டி விட்டாரு அப்படின்னு அவர் ஒரு காரணத்தை சொல்றாரு. பொன்மாணிக்கவேல் இல்ல இந்த வழக்குல காதர் பாஷாவுக்கு தான் தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவரையே கைது பண்ணி அவரை ஜெயில வச்சு அவர் 90 நாள் இருந்து அவர் வெளியே வந்தார். பெரிய சிக்கலாச்சு. இப்ப நீங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த சிலை கடத்தலினுடைய மிகப்பெரிய சர்வதேச முகமாக பார்க்கப்பட்ட அந்த சுபாஷ் கபூரை கைது பண்றதுக்கு எல்லா வேலைகளையும் பார்த்ததுல காதர் பாஷாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இந்த ரெட் நோட்டீஸ் அனுப்பிச்சதுல இருந்து, அவர் அங்கிருந்து தூக்கிட்டு வந்த வேலை பார்த்ததுல இருந்து, இது எல்லாத்துக்குமே இவர் ரொம்ப முக்கியமா ஸ்ட்ராங்கா வேலை பார்த்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இந்த திருவனந்தபுரம் கிரவுண்ட்ல இறங்கி சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில் சிலைகளை தூக்குன ஒர்க் பண்ண அந்த குறிப்பிட்ட நபர், திருவனந்தபுரத்தை சேர்ந்த அந்த குறிப்பிட்ட நபரை அதாவது ஒரு பேர் அசோகன் சொல்லுவாங்க, சோ சஞ்சீவி அசோகன், அவரை தூக்குனதும் காதர் பாஷா ஒரு ஒர்க், ரொம்ப முக்கியமான ஒர்க். சோ இப்ப என்னன்னா, இப்படி தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. 2012ல சுபாஷ் கபூரை போய் இவங்க ஜெர்மனி போய் தான் தூக்கிட்டு வராங்க. நீங்க ஜெர்மன்ல போய் நீங்க ஒரு ஆபீசரை தூக்கிட்டு வரணும் அப்படின்னா, நீங்க அதுக்கு இந்தியன் எம்பசில இருந்து நீங்க பர்மிஷன் ஆகணும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல லெட்டர்ஸ் கொடுக்கணும். நீங்க எந்த வழக்குக்காக அவர் தூக்கிட்டு வர்றீங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணணும். அது நீங்க ஹோம் மினிஸ்ட்ரி மூலியமா தான் போய் ஆகணும். இந்த ரூட் இங்கிருந்து ஹோம் மினிஸ்ட்ரி மூலியமா நீங்க ஜெர்மன் போய் அங்க பேசி அங்கிருந்து ஒரு நபரை இங்க கொண்டு வரது இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டதுல காதர் பாஷாவுக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒரு அன்னைக்கு இருந்த ஆபீசர்ஸ் டீமே
இது எல்லாமே ஒரு பெரிய லாங் ப்ராசஸா ஒர்க் பண்ணாங்க. அவர் தூக்கிட்டு வரதுக்கு போயிட்டாங்க. அவர் சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. சென்னைக்கு கொண்டு வந்து ஒரு விசாரணை நடத்துறாங்க. அவரு விசாரணைக்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா 2016 நினைக்கிறேன். யாரு ஆழ்வார்பேட்டை தீனதயாளன் மாற்றாரு. அவர் வந்து நிறைய சிலைகளை வந்து அவருடைய ஆர்ட் கேலரியில வச்சிருந்து மாட்டினாரு. புதைச்சு வச்சிருந்தாங்க. சில தூண்களை புதைச்சு வச்சிருந்தாங்க. எல்லாமே மொத்தமா எக்ஸிபிட் பண்ணி உள்ள இருந்து எடுத்து வெளியே கொண்டு வந்து அவர் பெரிய லெவல்ல மாட்டினாரு. இந்த கும்பல் அப்படிங்கிறது வந்து சாதாரண டீம் கிடையாது. கிட்டத்தட்ட 3000 முக்கியமான சிலைகள். இவங்க வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போனது, இங்கிருந்து கடத்தப்பட்டது, விற்கப்பட்டது, சில ஆர்ட் கேலரியில விற்கப்பட்டதுன்னு பல வேலைகளை பார்த்திருக்காங்க. இது பலாயிரம் கோடி மதிப்பிலான ஒரு இதுல சிலைகள். இதுல வந்து ஒரு ஒரு டோன் இருக்கு இல்லையா? அதாவது வந்து அதிமுக காலத்துல ஐஜி பொன்மாணிக்கவேல் வந்து ரொம்ப திறம்பட செயல்பட்டாரு. அவருக்கு பின்னாடி எல்லா ஒன்றிய அதிகாரிகளும் இல்ல அரசியல்வாதிகளும் வந்து இருந்தாங்க. அண்ணாமலை கூட அப்ப பொன்மாணிக்கவேலுக்கு குரல் கொடுத்தாரெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ அமைதியா இருக்காங்க. இப்போ திடீர்னு சிபிஐ உள்ள வந்து அவர்தான் குற்றவாளி, அதற்கு முகாந்திரம் இருக்கு, சீலிடப்பட்ட கவர்ல வந்து நீதிபதி கிட்ட கொடுத்திருக்காங்க, அதுக்கான ஆதாரங்களை ஆவணங்களை கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம செய்தியா பார்க்கிறோம். அது ஏன் சீலிடப்பட்ட கவர்ல கொடுக்கணும்? இப்பயும் அந்த வேலையை ஒன்றிய அரசாங்கம் செய்கிறதா, சிபிஐ செய்கிறதான்ற ஒரு கேள்வியும் அதுல வந்துருது இல்லையா? நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? இல்ல, நீங்க பொன்மாணிக்கவேலனுடைய ஆக்டிவிட்டிஸ பாருங்க. கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக, குறிப்பா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கோயில் கோயிலா போய் பேட்டி கொடுப்பாரு. அவர் சாமி கும்பிடுறது கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க பத்திரிகாரங்களை செட் பண்றாரு அவரு. அதாவது பிரஸ் வந்து மைக்க தூக்கிட்டு அங்க போயிடுறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மயிலாப்பூர் கோயில போய் நின்றுட்டு என் மேலேயே சிபிஐ வழக்கு போட்டாங்க, நான் வந்து இப்படி செயல்பட்டிருக்கேன், அப்படி செயல்பட்டிருக்கேன், நீங்க வந்து இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா நீங்க வந்து கோயில உண்டியில காசு போடாதீங்க, தட்டுல காசு போடுங்க அப்படின்னு பேசினார். இது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு ஊர்ல ஏதோ ஒரு மூலையில கூடிய ஒரு கோயிலுக்கு போயிடுவாரு. நல்லாவே பாத்தீங்கன்னா சின்ன கோயிலா இருக்கு அந்த ஊர்ல. அந்த கோயிலுக்கு போய் நின்று ஒரு பட்டை அடிச்சுட்டு டக்குன்னு போய் அந்த கோயிலுக்குள்ள நின்றுட்டு உடனே 4 பத்திரிக்காரங்க, குறிப்பா சில டிவிக்காரங்க அங்க போய் நின்றுட்டு இந்த கோயிலை பாருங்க எப்படி இடிஞ்சு கிடக்குது, நீங்க தான் எல்லாம் சரி பண்ணணும், மக்கள் தான் சரி பண்ணணும், இளைஞர்கள் தான் சரி பண்ணணும், அப்படியே பொங்கி குதிப்பார். இப்ப தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அறநிலைத்துறை மாதிரி பயங்கரமான சிறப்பா செயல்படக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து நான் வந்து நம்பர் 1 சொல்றேன். ஏன்னா பல டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு சூப்பரா இருக்கு. அதுல வந்து அறநிலைத்துறை ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியா திமுகவையோ இல்ல திராவிட இயக்கங்களையோ இந்து மக்களுக்கு எதிரானவங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்கிட்டே இருக்கிறதுக்கு மாற்றா நாம இல்ல, அப்படி கிடையாது. நாம தான் அறநிலைத்துறையை நீதி கட்சி காலத்துல துவங்கி இன்னைக்கு வரைக்கும் கோயில் சொத்துக்களை ஓரளவுக்கு முறையா கொண்டு வந்து இப்ப குறிப்பா இந்த பீரியட்ல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு பிறகு ரொம்ப சிறப்பான சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட வெளிப்படையா காமிக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்க வந்து இப்ப 2000வது குடமுழுக்கு நடத்த போறதாக அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி முருகன் மாநாடு நடத்தினாங்க. இங்க இருக்கக்கூடிய ஓட்டு போட்ட மக்கள், வரி கொடுக்கக்கூடிய மக்களினுடைய மனதினுடைய நாடியை தெரிந்து கொண்டு பல பேர் அதை வச்சு அரசியல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக, பக்தியை தவறாக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அரசு சில விஷயங்களை செய்யறதை நம்ம வரவேற்கிறோம். நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோயிலுக்குள்ள போய் நின்றுகிட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு இந்த கோயில் இடிஞ்சிருக்கு, அந்த கோயில் அப்படி இருக்குன்னு பேசுவாரு. நீங்க தமிழ்நாட்டுல கோயில்களை 2ஆ பிரிக்கலாம். வருமானம் வரக்கூடிய கோயில், வருமானமே சுத்தமா வராத கோயில். 2 கிளாசிபிகேஷன் இருக்கு. நீங்க வருமானமே சுத்தமா வராத கோயில் தான் அதிகமான கோயில், வருமானம் நிறைய வரக்கூடிய கோயில் கொஞ்சமான கோயில். அங்க இருந்து வருமானத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணி தான் கோயில்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தொடர் ப்ராசஸா நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப சக்சஸா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிராமத்துல போய் நின்று அவர் பட்டை அடிச்சுட்டு பேட்டி கொடுத்துட்டு அறநிலைத்துறை குறித்து ஒரு குறை சொல்வார். அறநிலைத்துறை இப்படி செயல்படுது, அப்படி செயல்படுது, இந்த அரசு வந்து கண்டுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை செய்வாரு. இன்னும் வெளிப்படையா சொல்லாங்க, தமிழ்நாட்டுல அறநிலைத்துறை கட்டுப்பாட்டு கூடிய கோயில்களை எப்படியாவது கைப்பற்றணுங்கிற போராட்டம் கடந்த 50 ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ RSS குழுக்களால தொடர்ச்சியா பல ரூட்ல முன்னாடி ஒர்க் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுல கடைசியா சிக்கின நபர் ஜக்கி வாசுதேவ். அவர் வந்து பாட்டெல்லாம் போட்டு அந்த கோயிலை மீட்கிறதுக்கு ஒரு ஐடியா எல்லாம் பண்ணாரு. அதுல கடைசியா வந்து அடிஷனலா IPS ரிட்டையர்ட் ஆனவனே வந்து ஜாயின் பண்ண குரூப் தான் இவர் பொன்மாணிக்கவேல். அவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதை வந்து 100% சொல்றேன். அவருக்கு RSS ஒரு அஜெண்டா கொடுத்துருக்கு. நீங்க பட்டை அடிச்சுக்கங்க, கோயில் முன்னாடி போய் நில்லுங்க, கோயிலை பத்தி ஏதாவது தப்பா பேசுங்க, அதாவது அறநிலைத்துறை கோயிலை மெயின்டைன் பண்ணல அப்படின்னு ஏதாவது பேசுங்க. இதுதான் அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அந்த அஜெண்டா வந்து ஃபெயிலியர் ஆனதுனாலதான் இப்ப சிபிஐ வழக்கா? ஆமா, ஆக்சுவலி அஜெண்டா ஃபெயிலியர் ஆகுது எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, நீங்க காதர் பாஷா மாதிரி ஆட்கள் வந்து உள்ள பூந்து சிலை கடத்தல நடந்த எல்லா முறைகேடுகளையும் கண்டுபிடிக்கிறாங்க. பல ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவரு நான் பெருசா சொல்லிக்கிறாருல, தீனதயாளனை கைது பண்ணதுல எனக்கு ஒரு பங்கு இருக்கு, நான் தான் சொல்லிக்கிறாரு. அவருக்கு ஒரு பங்கு இருக்கு, அவ்வளவுதான். நீங்க அதுக்கு முன்னாடி ஜெர்மன்ல இருந்து சுபாஷ் நான் தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாருல, அது பெரிய ஒர்க் நடந்துச்சு. தமிழ்நாட்டோட ஐடியல் விங் வந்து அதுல திலகவதி மேடம் காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து
இப்ப இவர் குற்றம் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட டிஎஸ்பி இருந்து ரிட்டையர்ட் ஆன அந்த ஆபீசர் வரைக்கும் எல்லாரும் ஒர்க் பண்ணி தான் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்த 2 ஆபீசர்களுடைய தூக்கிட்டு வந்த அந்த ஒரு குற்றவாளியினுடைய கேஸ் பொசிஷன் இன்னைக்கு என்னவா இருக்கு? அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து இவர் மேல வந்து சிபிஐ ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. இதுல ரொம்ப தெளிவா உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 1, தீனதயாளன் அவருடைய குற்றத்தை ஒப்புக்கிறார். ஆமா, சில விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு ஒப்புக்கிறாரு. அதனால அவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, செக்ஷன் 306ல டெண்டர் ஆஃப் பாடன் அடிப்படையில அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படுது. அவர் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுச்சு. அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக பெயில் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் 80 வயசுக்கு மேல ரொம்ப வயதானவர் தான். அவர் வந்து அவருக்கு உண்மையெல்லாம் சொல்லிட்டாருப்பா, அவருக்கு வந்து மன்னிப்பு கொடுத்துடலாம்ப்பான்னு சொல்லி அவர் மீதான வழக்கில் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி மன்னிப்பு கொடுக்கறதுக்கான எல்லா வேலையும் பார்த்தது இவர் தான். இந்த சந்தேகத்தை தான் அவங்க எழுப்புறாங்க. நீங்க எதுக்காக தீனதயாளனுக்கு வரிஞ்சு கட்டிட்டு போய் மன்னிப்பு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. 2வது முக்கியமான விஷயம், இந்த சுபாஷ் கபூரை வந்து ஜெர்மன்ல இருந்து தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா? அப்படி தூக்கிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ரிப்போர்ட் வந்து ஜெர்மன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். நீங்க என்ன கேஸுக்காக பர்டிகுலரா தூக்கிட்டு வர போறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, குறிப்பா ஒரு டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த அந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, என்ன கேஸ், என்ன விவரம், இதுதான் நான் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த அப்ரூவலை நீங்க ஜெர்மன்ல வாங்கி தான் அவர் இங்க கொண்டு வரணும் ஒரு கேஸுக்காக. இந்த வேலையெல்லாம் செஞ்சு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணது காதர் பாஷா. இன்னைக்கு வரைக்கும் சுபாஷ் மேல இருக்கக்கூடிய மொத்த வழக்குகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வழக்குல அவரை ஹோல்டு பண்ணி சிறையில வைக்கிறதுக்கு காரணம் அந்த காதர் பாஷா ஃபைல் பண்ண ஒரு வழக்கு தான். அவர் கொடுத்த ஆதாரங்களும் அவர் பண்ண ஃபைல் வழக்கு தான். ஆனா அதுக்கு பிறகு சுபாஷ் மீது போடப்பட்ட எல்லா வழக்குகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த வழக்குகளுக்கான அடிப்படை ஆதாரங்கள் முறையாக ஃபைல் பண்ணப்படல. அதே மாதிரி நீங்க ஜெர்மன் அரசுகிட்ட நீங்க வந்து அவரை கைது பண்ணிட்டு கூட்டு வரும்போது, அவர் மேல வழக்குகள் பதியப்படும் போது அவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது டாக்குமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸை ஒழுங்கா நடத்தவே இல்லை. இதனால ஜெர்மனுக்கு நமக்கும் உறவு கெட்டு போயிடும். அதனால அவர் மேல போட்டிருக்க வழக்கெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்கன்னு பொன்வாணிக்கவேல் ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை கொண்டு வந்து கோர்ட்ல சார்ஜ் ஷீட்ல அட்டாச் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்ப இவர் 2 வேலை பண்ணிட்டாரு. ஒண்ணு, சர்வதேச திருடனா இருக்கக்கூடிய இந்த சுபாஷ் கபூரை வந்து இவர் காதர் பாஷாவினுடைய வழக்கை தவிர்த்து மீதி எல்லா வழக்குலையும் விடுவிக்க சொல்றாரு. 2வது, தீனதயாளனுக்கு மன்னிப்பு கொடுத்திருக்காங்க 306 படி, டெண்டர் ஆஃப் பாடன் படி. இப்ப இந்த 2ம் தான் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது 2 சந்தேகத்தை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம இவர் 3வதா பண்ண வேலை என்னன்னா, இவங்க எல்லாத்துக்கும் கைது பண்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த அந்த குறிப்பிட்ட டிஎஸ்பி இருக்காரு இல்லையா, காதர் பாஷா ரிட்டையர்ட் ஆனவர், அவர் மேலேயே ஒரு வழக்கு திருப்பி விட்டார். இல்ல இவரு தீனதயாளன் இருந்து சில சிலையை வாங்கி டெல்லிக்கு வித்திருக்காருன்னு சொல்லி ஒரு கதையை கட்டிட்டாங்க. சரி, அந்த சிலை எங்க, வாங்கினவ யாரு, என்ன மதிப்பு, எல்லா கொட்டேஷன் எடுத்துட்டு வாங்கினா அது வரைக்கும் எதுவும் சப்மிட் பண்ணப்படலை. அப்ப இங்கதான் ட்விஸ்டே வருது. அவரை கைது பண்ணி அவரை சிறையில போட்டு சொல்லும் போது அவர் நேரம் என்ன பண்றாரு, கோர்ட்டுக்கே போறாரு, ஹைகோர்ட்டுக்கு. இந்த வழக்கை கண்டுபிடிச்சு ஒர்க் பண்ணி பாடுபட்டதுல எனக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு, நான் இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கே இந்த வழக்குல தொடர்பு இருக்குன்னு சொல்லி என் மேல இப்படி வந்து கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் நேரம் ஹைகோர்ட் அப்ரோச் பண்றாரு. ஹைகோர்ட் அதுக்கு பிறகுதான் அந்த வழக்கை வந்து கையில் எடுத்து அதை வந்து ரொம்ப சீரியஸா விசாரிச்சு சிபிஐக்கு மாத்துறாங்க. இவர் சிபிஐக்கு மாத்தும் போதே சொன்னார் சிபிஐக்கு மாத்தக்கூடாதுன்னு அவர் சொன்னார். யாரு, பொன்மாணிக்கவேல் சிபிஐ கொடுக்குறான்னு சொன்னார். சிபிஐக்கு போனதுக்கு பிறகு சிபிஐ இப்ப இவர் விசாரிக்க கூப்பிடுறாங்க. சார் வாங்க சார் விசாரணை பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுல ஒரு முரண்படுறாரு. அப்ப சிபிஐ வந்து நேரா இவர் கோர்ட்டுக்கு போய் சொல்றாரு, சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, என்ன விசாரிக்க முடியாது, என்னை பத்தி தரக்குறைவான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க சார்ஜ் ஷீட்ல, அப்படி இப்படின்னு சண்டை போடுறாரு. அப்ப சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் சொல்றாங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு, அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காதர் பாஷா தரப்பும் சொல்றாங்க, நீங்க ஒரு தரப்பு சொல்றீங்க, 2ஐயும் விசாரிப்போம் அப்படின்னு கூப்பிட்டா அவர் கோவப்பட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போறாரு. உச்சநீதிமன்றம் அதெல்லாம் பொருட்டா எடுத்துக்கல, நீங்க வந்து விசாரணை வந்து துரிதப்படுத்துன்னு சொல்லி சிபிஐக்கு திருப்பி அனுப்பிச்சுடுறாங்க. இப்ப என்னடா ஆனா அவர் வீட்டுல ரைட் பண்ணிருக்காங்க, சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு இப்பவும் கோர்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அவரை கைது பண்ணி விசாரிக்கணும், அதுக்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐ சொல்லுது. ஆனா இல்ல, எனக்கு கைதெல்லாம் பண்ணக்கூடாது, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி போய் கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போட்டு எனக்கு வந்து மனு பெயில் கொடுக்கணும் அப்படி அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. இப்ப என்ன நமக்கு வருது அப்படின்னா, இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்து ஐடியல் விங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்ததுல வேற ஒரு பெரிய டீம் இருக்கு. இவர் உள்ள வந்து பிறகு இந்த வழக்கு என்னவா மாறுதுன்னா, இவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்ச மாதிரி இவர் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரியும், மத்தவங்க எல்லாருமே இந்து மக்களுக்கு விரோதிகள், கோயில் சிலைகளை வந்து கடத்திட்டு போறதுக்கு துணையா இருக்கிறவங்க, நான் தான் இதை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பிரஸ் மீட்ல தினம் அட்ரஸ் பண்ணார். சோ அங்கதான் இவர் மாற்றாரு. இவர் மாட்டக்கூடிய இடம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் தான்னு கிளைம் பண்றாரு. எல்லாத்தையும் தான்னு கிளைம் பண்ணவரு ஏன் தீனதயாளன் வழக்குல அவருக்கு வந்து மன்னிப்பு கொடுத்தாரு. அதுக்கு இவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு, பல வழக்குகளை வந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க.
இன்னும் சொல்ல போனா இன்னொரு முக்கியமான வழக்குல தீனதயாளன் மேல இந்த வழக்குல ஃபைன் மட்டுமே போடுற மாதிரி ஃபைன் மட்டுமே போடுற அளவுக்கு அந்த வழக்கை அவங்க சுருக்குனாங்க. இதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ரெண்டாவது, நீங்க இவ்வளவு பெரிய குற்றவாளிய ஜெர்மன்ல இருந்து தூக்கிட்டு வர்றீங்க. சாதிக் பாஷா ரொம்ப தெளிவா அவர் டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அவர் கைதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி அவர் இன்னைக்கு உள்ள வைக்கிறதுக்கான முக்கியமான காரணமா ஒர்க் பண்ணிருக்காரு. ஆனா அவரோட சீனியர் ஆபீசர் ஐஜி ரேங்க்ல இருக்கக்கூடிய நீங்க ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க சுட்டிக்காட்டினது போல தீனதயாளனை காப்பாத்துறதா இருக்கட்டும், இல்ல சுபாஷ் கபூரை வந்து ஹோம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதி வழக்குகளை ரத்து பண்ணணும், அப்பதான் அவரை கூட்டு வர முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் பண்ணாரு அப்படின்றத ஓகே. ஆனால் காதர் பாட்சாவை ஏன் கார்னர் பண்ணி அவளை சிறையில் அடைக்கணும்னு ஏன் நினைச்சார் பொன்மாணிக்கவே? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, காதர் பாஷா கிட்ட இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். நீங்க தீனதயாளன் குறித்தும், அதே மாதிரி இன்னைக்கு சுபாஷ் கபூர் குறித்தும், இன்னும் சிலவங்க இந்த திருவனந்தபுரத்துல கைதான சஞ்சீவ் அசோகா இருக்கட்டும், இவங்க குறித்தும் இன்னும் முக்கியமான டாக்குகளும், ஆவணங்களும், அதே மாதிரி இந்த வழக்கு குறித்தான நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் இன்னும் நிறைய எஃபோர்ட் போட்டு சில ஒர்க்கை பண்ணியிருக்கலாம். சோ இது வந்து ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து தீனதயாளனுடைய சார்ஜ் ஷீட்ல ஒரு விஷயம் ஃபைல் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன ஜெர்மன்ல இருந்து அனுப்பிச்சிடாதீங்க, காதர் பாஷா சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வேர்டிங்ஸ் அதுல இருக்கு. அதை வந்து ஒரு காதர் பாஷா தரப்பான லாயர்ஸ் வந்து அந்த வந்து சார்ஜ் ஷீட்ல கோட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து இவரை சர்வதேச கடத்தலில் தமிழ்நாடு, குறிப்பா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சிலைகளை கடத்தினதுல இவங்களுக்கு பங்கு இருக்கு, இவங்களை வச்சு செய்யணும் அப்படின்னு உறுதியா ஸ்ட்ராங்கான ஆபீசர் அவரு. ஆனா அவரை கண்டு சர்வதேசத்துல மிகப்பெரிய கும்பல் ஈடுபடக்கூடிய சுபாஷ் கபூர் பயப்படுறான். ஆனா இவரை சுபாஷ் கபூரை கடத்திட்டு வந்து அங்கிருந்து கூட்டு வந்ததுக்கு பிறகு அவர் மேல போடப்பட்ட பல வழக்குகளை ரொம்ப லெத்தர்ஜிக்கா ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு அவரை விடுவிக்க சொல்லி இவரே ஹோம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதுறாரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, நமக்கும் ஜெர்மனிக்குமான உறவு கெட்டு போயிடும் அப்படிங்கிறாரு. இப்ப நாம என்ன கேட்கிறோம், நீங்க சுபாஷ் கபூரை தூக்கிட்டு வந்துட்டீங்க, நமக்கும் ஜெர்மனிக்கும் கெட்டு போயிருங்கிறீங்க. இவங்க இங்க இருந்து அனுப்பப்பட்ட சிலைகள் எவ்வளவு, பொதுமக்களுக்கு நீங்க ஒரு ப்ரொடெக்ஷன் வந்துட்டே இருந்தீங்கல்ல, நான் இதை பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்னு ஒரு ஒரு சில சிலைகளை அவர் பிடிச்சாரு அப்படிங்கிறது உண்மைதான். பட் இவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டு அப்படின்னு சொன்னீங்களே, இதனுடைய மூளையாக செயல்பட்ட இந்த சுபாஷ் கபூரை உள்ள வைக்கிறதுக்கு அவர் கடத்திட்டு போன விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான உறுதியான விஷயங்களை அவர் இன்னும் செய்யல. ரெண்டாவது நாம சிம்பிளா கேட்கிறோம், நீங்க ஒரு என்கொயரி பண்ணிருக்கீங்க, அந்த என்கொயரி ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு, உங்க மேல ஒரு ஆபீசர்ஸ் இவ்வளவு ஆதாரங்களை சொல்றாரு, அந்த ஆதாரத்துக்கு எல்லா அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எல்லாம் ஆதாரமும் இருக்கு. தீனதயாளனை வெளியனுப்புனதா இருக்கட்டும், அவருக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல கபூருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க வந்து ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்புற கடிதமா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை எழுப்புது ஒரு பக்கம். இதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல கேட்கறாங்க. சிபிஐ விசாரிக்க ரெடியாவும் இருக்கு. நீங்க ஏன் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப நீங்க ஒத்துழைக்கல அப்படின்னா உங்க மேல ஒரு பெரிய சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை இன்னைக்கு எல்லாருமே எழுப்புறாங்க. இப்ப நான் கூட அந்த சந்தேகத்தை எழுப்புறேன். நீங்க வந்து உங்களை சிபிஐ வந்து விசாரிக்க கூப்பிடுங்க, போங்க, உங்க மேல வழக்கு பதிஞ்சா நீங்க வந்து இல்ல உங்களை நிறுவீங்க. இவர் ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் வந்து மாட்டியிருக்காரு. இதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இவருக்கு பின்னாடி இருந்த அந்த ஆர்எஸ்எஸ் டீமா இருக்கட்டும், இல்ல வந்து அண்ணாமலை மாதிரியான ஆட்கள்லாம் முகத்தை திருப்பிட்டு அப்படியே அந்த பக்கமா ஓடுறாங்க. எதிரோ மாட்டிக்கிட்டாரு, நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆறாங்க. சோ அதனால வந்து இந்த வழக்கை இவர் தொடர்ச்சியாக ஒரு பெருசா ஜோடிச்சதுல இருந்தே இவர் உள்ள ஏதோ பண்ணிருக்காரு, இதுல மைக்ரோ லெவல்ல சில பாலிடிக்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. அதைத்தான் கோர்ட்டுக்கும் வருது, சிபிஐக்கு வருது, எல்லாத்துக்கும் வருது. இது முறையாக விசாரிக்கப்பட்டால் இன்னும் பெரிய நெட்வொர்க் வந்து பிடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நெட்வொர்க்ல இன்னும் கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய இன்னும் பெரிய நெட்வொர்க் வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது, இன்னும் பல சிலைகள் இந்தியாவில் பல இடங்களில் ரகசியமாக கூட இருக்கலாம். அதெல்லாம் கூட வெளியே வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால வந்து இந்த தீனதயாளன் இப்ப இறந்துட்டாரு. அதனால இப்ப சுபாஷை இன்னும் சீரியஸா விசாரிக்கலாம். ஏன்னா இப்ப புது கோணத்துல ரூட் போகுது. இப்ப சிபிஐ உள்ள வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல பொன்மாணிக்க மேலேயே சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இன்னும் வைட் கான்ஸ்பிரசி அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கலாம். இதுக்கு முன்னாடி மாட்டின சஞ்சீவ் அசோக் இன்னுமே தீவிரமா விசாரிக்கப்படலாம். இந்த ஆங்கிள் பொன்மாணிக்கவேல் டீம் மையமா வச்சு ஒரு விசாரணை ஏற்படுத்தலாம். அதனால இனிமே அது வந்து வைடான விசாரணைக்கு உட்படுத்தி இதுல உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு, இப்ப தென்னிந்தியாவுக்கு சொந்தமான இத்தனை மதிப்புமிக்க சிலைகளை திருப்பி மீட்டெடுத்து கொண்டு வரணும். அது இந்த எந்தெந்த ஆர்ட் கேலரிஸ்ல இருக்கு, எந்தெந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்க, இவங்க எல்லாத்தையும் திருப்பி மீட்டெடுத்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து செட்டில் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த வழக்கு வந்து முறையா விசாரிக்கப்படணும். சிபிஐக்கு கண்டிப்பா பொன்மாணிக்கவேல் ஒத்துழைப்பு தரணும். அதை விட்டு அவர் கோர்ட்டுக்கு போய் நின்னாரு அப்படின்னா அவர் அப்பட்டமா வெளிச்சத்துல மாட்டுவாரு அப்படிங்கறதான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. நன்றி. பல விஷயங்கள் ஆணித்தரமாவும் வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி பாலாஜி.